இங்கே தீவிரவாத தாக்குதலால் இறந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன். ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறேன். நீங்கள்லாம் இப்போது இந்திய நாட்டை எதிரியாக நினச்சி நிறைய போர் தொடுக்கிறீங்க இல்லையா? அதே இந்தியா ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுத்து ஏதாவது ஒரு நாடை அடிமைப்படுத்துகிறதோ தாக்குதல் நடத்துகிறதோ ஏதாவது பண்ணுதா? இந்தியாவை பார்த்து கற்றுக்கோங்க, சரிங்களா? ஒத்துமைனா என்ன, எப்படி இருக்கணும்னு. எந்த நாட்டையாச்சும் நாங்கள் அடிமைப்படுத்துகிறோமா? எந்த நாட்டையாச்சும் நாங்கள் தாக்குறோமா? ஏன் இந்தியா மீது இவ்வளோ வன்மை நான் கேட்குறேன். நீங்கள் எல்லாம் இந்திய நாட்டில் தானே பிறந்தீங்க. நீங்கள் எல்லாம் இந்திய மண்ணில் வளர்ந்துருக்கீங்க. இந்திய காற்றை சுவாசிச்சிருக்கீங்க. இங்கே விளைஞ்ச உணவை சாப்பிட்ருக்கீங்க. இங்கே இருக்கிற தண்ணியை குடிச்சிருக்கீங்க. உங்களுக்கும் நம் நாடு என்ற பற்று இருக்கணும் இல்லையா? நீங்கள் நாட்டை விட்டு வெளியே, எல்லையில் விட்டு வெளியே இருக்கிறதுனால இந்தியா உங்களுக்கு எதிரியா? எந்த ஒரு இதுக்குமே தீவிரவாதமோ ஆயுதமோ ஒரு மனிதன் உயிரை எடுப்பது சரியா? இது இப்படி உயிரை எடுத்துட்டு நீங்கள் தாக்குதல் நடத்திட்டு எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வன்மம் குறைஞ்சிடுதா? நான் கேட்குறேன். இந்த வீடியோ பார்த்து திருந்தணும்னு நான் நினைக்கிறேன். என்னங்க அப்படி இருக்கும்? ஒரு மனிதனே ஒரு மனிதனை உயிரை எடுக்கிறது சரியா? ஒரு மனிதனுடைய ரத்தத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுறது சரியான முறையா? இது மனிதாபிமானம் உள்ள செயலா? யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எல்லாருமே சரி இந்திய நாட்டுக்குள்ளே இருந்திருக்கீங்க, அதை மறக்காதீங்க. நீங்கள்லாம் எப்படி தெரியுமா சொல்கிறது எங்களுக்கு? இப்போ ஒரு பெண் பிள்ளை நம்ம வீட்டில் வளர்க்குறோம், கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அது வேறு ஒரு வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புகுந்த வீட்டுக்கு. அப்போது பிறந்த வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி தான் நீங்கள். நான் பிரிவினை பற்றி இங்கே பேசவில்லை. ஏதோ விதி. நீங்கள் எல்லாம் தனி மாநிலமாக. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு பேர் வைக்கிறோம் இல்லையா? அம்மா அப்பா பேரை வைக்கிறோம் இல்லை இல்லையா? அதுக்கு ஒரு பேரை வைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் வேறு ஒரு எல்லையில் இருக்கீங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த உறவுகள், இரத்த பாசம் எல்லாமே இருக்கணும் உங்களுக்கு. உணர்வோடு நடந்துக்கோங்க. இது வெறும் இந்தியா கிடையாது, நம் நாடு, உங்கள் நாடு. சொல்லப்போனால் எல்லைக்கு வெளியில் இருந்து நீங்கள் தாங்க காப்பாற்றணும். சொல்லப்போனால் இந்திய நாட்டை, இது என் நாடு, யாரோ வரக்கூடாதுன்னு. அதை விட்டுட்டு நம் நாட்டை சேர்ந்தவங்க நீங்களே இப்படி பண்ணலாமா? நீங்கள்லாம் எங்கள் உறவுகள் இல்லையா? இரத்த பாசம் இல்லையா? உங்களுக்கு அந்த உணர்வுகள் இல்லையா? உங்கள் உடம்புலையோ இந்திய மண்ணோடைய ரத்தம் போடுது. அந்த காற்றை சுவாசிச்சிருக்கீங்க, உயிர் மூச்சாக நீங்கள் நினைக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பயங்கரவாதத்தையும் தாக்குதலையோ ஒரு உயிரெடுப்பதையும் தவறான செயல். இதை பார்த்து ஒரே ஒரு தீவிரவாதி தெரிஞ்சிங்கன்னா கூட நான் சந்தோஷமாக. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள்லாம் எங்களுக்கு உறவு, சரிங்களா? பிரிஞ்சிருக்கலாமே தவிர்த்து மனதளவில் நம்ம எல்லாம் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் தான், ஒரே ரத்தத்தை சேர்ந்தவங்க தான், எல்லோரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான் மனித இனம். புரிஞ்சு நடந்துக்கோங்க. இங்கே எதுக்குமே சரி வன்முறையோ ஆயுதத்தை எடுத்து போரிடுவதோ ஒரு உயிரை எடுப்பதோ எதுக்குமே தீர்வாகாது. யோசிச்சு பாருங்கள். அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன நினச்சிங்களோ, உண்மையாலே உறவுடன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதை விட்டுட்டு இப்படி கையில் ஆயுதத்தை எடுக்கிறது நல்லா இல்லை. தயவு செஞ்சு கீழே போடுங்க. அகிம்சை எடுங்க. காந்தி நம்ம தியாகிகள்லாம் போராடினாங்க இல்லையா? என்ன சொல்லிட்டு வெளியேறினா வெள்ளையன்? நீங்கள்லாம் இதுக்குள்ளே தானே இருந்தீங்க, இப்போ தானே பிரிஞ்சு வெளியே போயிருக்கீங்க. நீங்கள் இங்கே இந்திய நாட்டு சுதந்திரத்தில் போராடினவங்க அத்தனை பேரும் சரி, என்கிட்ட AK-47 இருக்குது. இவங்க நாட்டு துப்பாக்கி எடுத்துன்னு வந்து சண்டை போட்டுருந்தா நான் AK-47ஓட சண்டை போட்டிருப்பேன். என்கிட்ட நிறைய கூர்மையான ஆயுதங்கள் இருக்குது. இவங்க கத்தி அருவா எடுத்துகிட்டு வந்திருந்தால் என்னுடைய கூர்மையான ஆயுதத்தை வச்சு சண்டை போட்டிருப்பேன். அதே மாதிரி என்கிட்ட லத்தி இருக்குது. விதவிதமான என்கிட்ட இதில் மரத்தில் செய்யப்பட்ட வகையான ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க ஒரு உருட்டுக்கட்டையோ ஏதாவது எடுத்துன்னு வந்திருந்தா என்கிட்ட இருக்கிற லத்தி, என்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு போராடியிருப்பேன். அவங்க எந்த ஆயுதத்தையுமே எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய வெடிகுண்டு இருக்குது. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா
நாட்டு வெடிகுண்டை வச்சு சண்டை போட்டிருந்தா கூட என்கிட்ட இருக்கிற தரமான வெடிகுண்டை வச்சு சண்டை போட்டிருப்பேன். என்கிட்ட நவீன மிஷின்கள் நிறைய இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா ஈட்டி அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற நவீன கருவிகள் வச்சு நான் சண்டை போட்டிருப்பேன். அப்படி இல்லையா அவங்க என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி, கத்தி, கட்டை, உருட்டுக்கட்டை ஏதாவது ஒரு ஆயுதத்தை அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிற பீரங்கி இதெல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்க எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அகிம்சைன்றது வெறும் கையில் எடுத்துகிட்டு வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க. கையில் எந்த ஆயுதமும் எதுவுமே இல்லை. சாப்பிடாம அத்தனை பேரும் இறந்தாங்க. நான் இவங்கக்கிட்ட எப்படி சண்டை போட்டு நான் எப்படி ஜெயிப்பேன்? எனக்கு அசிங்கமாக இருக்காதா? அதனால் நான் இந்த நாட்டை விட்டு வெளியேறேன். உங்கள் அகிம்சையோட எந்த ஆயுதத்தை வச்சு எனக்கு போராடுறதுன்னு தெரியலன்னு வெளியே போனவங்க. அந்த வம்சத்தில் வந்த நீங்கள் இன்றைக்கி ஆயுதத்தை எடுத்து பயங்கரவாதினும் ஒரு இயக்கத்துக்கு ஒரு பேரை வச்சுருக்கீங்களே, இது அசிங்கம் இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வேட்டையாடுற மிருகம் கூட சரி தன் குழந்தைய பெற்று எடுத்துடுச்சுன்னா அதை விட்டு பிரிஞ்சாலுமே சரி அது கொன்றுனா போய் நிற்கும். நீங்கள்லாம் இங்கேருந்து வெளியே போனவங்க இல்லையா? கொஞ்சமாச்சும் அந்த பற்று, உணர்வு, பாசம் இருக்கும் இல்லையா? அது எப்படி போயிடும்? யோசிச்சு பாருங்கள், சிந்தித்து செயல்படுங்க. எதுக்குமே வன்முறையாலேயோ ஆயுதத்தாலேயோ தீர்வு காணவே முடியாது. அமைதியாக இருந்து அன்பான வழியிலையோ அரவணைப்போடவும் அரணான வழியிலையோ மட்டும் சென்றாதான் இங்கே நல்லது நிலைநாட்டப்படும். எதுக்குமே வன்முறை தீர்வாகாது. புரிஞ்சு நடந்துக்கோங்க.